ஏமா சிவனேசன் வீடு தானம்மா? இல்ல சார், அவர் சொந்தமா வீடு கட்டிட்டு போயிட்டாரு சார். இப்ப நாங்க தான் சார் இங்க வாடகைக்கு இருக்கோம். எங்க இருக்காருன்னு தெரியுமா? தெரியாது சார். எதிர்த்த வீட்டு அம்மா ரொம்ப நாளா இங்க தான் சார் இருக்காங்க. அவங்கள விசாரிச்சு பாருங்க சார். என்ன இங்க ஒரே கூட்டமா இருக்கு? என்ன ஜமுனா, அவங்க நம்மள பார்த்து வராங்க? அம்மா, மாமாவ அந்த திலீபன் வெட்டிட்டான்ல, அதுக்காக தான் அந்த இன்ஸ்பெக்டர் இங்க விசாரிக்க வந்திருக்கார் போல் இருக்கு. இவர் ஏன் கூட வராரு? யாருமா அவரு? வணக்கம். அம்மா, நீங்க எப்படி இங்க? எங்க பிள்ளைங்களை பத்தி விசாரிக்கலாம்னு வந்தோம். உங்க பிள்ளைங்களா? ஆமா. புரியலீங்களேயா? அத நான் சொல்றேம்மா. நான் கேக்குறதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு எதிர் வீட்டுல சிவனேசன் ஒருத்தன் குடியிருந்தானே, இப்ப அவன் எங்க இருக்கான்னு தெரியுமா? அவரை பத்தி நீங்க விசாரிக்கிறீங்க? அவன் ஒரு கொலைகாரம்மா. மார்த்தாண்டத்துல அவன் முதலாளியை கொன்னுட்டு பணத்தையும் கொள்ளடிச்சிட்டு வந்துட்டான். அத போலீஸ்ல போட்டு கொடுத்துட்டாருங்கிற கோவத்துல இவரோட 3 குழந்தைங்களையும் கடத்திட்டு வந்துட்டான். இதெல்லாம் 25 வருஷத்துக்கு முன்னால நடந்த விஷயம். இப்பதான் அவனை பத்தி எங்களுக்கு தகவல் கிடைச்சது. அவனை பிடிச்சு பிள்ளைங்களை இவங்க கிட்ட ஒப்படைக்கலான்னு வந்திருக்கோம். இந்த விஷயத்துல நீங்க தான் எங்களுக்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணணும். ஏமா, இதே விஷயத்த அன்னைக்கு மாமா சொன்னாரு. அத நீயும் லக்ஷ்மியும் நம்புனீங்களா? இப்ப பாத்தியா, இப்ப போலீஸ்காரங்க அவன் கொலைக்காரன் கொள்ளைக்காரன்னு தேடி வந்திருக்கு. இப்பவாவது அந்த ஆளை பத்தி நல்லா புரிஞ்சுக்கோ. நீ கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? ஏற்கனவே என் பொண்ணுங்க சொன்னாங்க, அதை நான் முழுசா நம்பல. இப்ப நீங்க வேற வந்திருக்கீங்க. அப்படி பார்த்தா சிவனேசனுக்கும் எங்களுக்கும் கல்யாண விஷயத்துல பிரச்சனை இருக்கு. அது உண்மைதான். அந்த தம்பி மேல எனக்கு இன்னும் வருத்தம் இருக்கு. அது எங்க குடும்ப பிரச்சனை. அதுக்காக நீங்க சொல்ற மாதிரி பசங்க விஷயத்துல அந்த தம்பி இப்படி நடந்துக்குச்சின்னு சொல்றத என்னால ஏத்துக்க முடியல. சிவனேசன் தம்பி குழந்தைங்களை எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்ததுன்னு என் கண்ணால பார்த்தவனா. பெத்தவங்க பிள்ளைங்களை பொறுப்பா மரியாதை சொல்லி வளர்க்கறத சிவனேசன் தம்பிக்கிட்ட இருந்து தான் மற்றவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். பெத்தவங்க பிள்ளைங்க மேல உயிரே வச்சு வளர்க்குறேன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த சிவனேசன் தம்பி அந்த பிள்ளைங்களையே தான் உயிரா நினைச்சு பாத்துக்குச்சு. அது பிள்ளைங்க மேல காட்டுற பாசத்தை பார்க்கும்போது சில நேரங்கள்ல என்னால கூட என் பிள்ளைங்க மேல இவ்வளவு பாசத்தை காட்ட முடியலேன்னு வருத்தப்பட்டிருக்கேன். இப்ப திடீர்னு வந்து சிவனேசன் தம்பி வளர்த்த பிள்ளைங்கள்லாம் அதனோட சொந்த பிள்ளைங்க இல்லைன்னு சொல்றதை கேட்கும்போது நான் எப்படி சார் நம்புறேன்? இத பாருமா, நீங்க நம்புறதும் நம்பாததும் எங்களுக்கு தேவையில்லை. நீங்க சிவனேசன் வீட்டு அட்ரஸ் மட்டும் கொடுங்க, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்.
இங்க பாருங்கம்மா, என் புருஷனை பழி வாங்கணுங்கிற வெறியில எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் தண்டனை கொடுக்கறது என்னம்மா நியாயம்? அவங்களெல்லாம் பெத்தது நான் தாம்மா. எந்த தாயாவது இந்த விஷயத்துல போய் சொல்லுவாளா? சொல்லுங்க. இத்தனை வருஷம் போராட்டம் முடிஞ்சு எப்படியாவது எங்க பிள்ளைங்களை பார்த்துடுவோங்கிற நம்பிக்கையில தாம்மா இங்க வந்திருக்கோம். எங்களை ஏமாத்திடாதீங்கம்மா. தயவு செஞ்சு அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்கம்மா. அம்மா, நீ போலீஸ் சொன்னதை தான் நம்பல. அந்த அம்மா இவ்வளவு தூரம் அழறாங்கல்ல. இப்ப நீ அட்ரஸ் நீ சொல்றியா, நான் சொல்லவா? உண்மை என்னன்னு எனக்கு புரியுது. ஏத்துக்கிறதுக்கு மனசு ரொம்ப கஷ்டப்படுது. இன்னும் சொல்ல போனா இப்பதான் அந்த சிவனேசன் தம்பி மேல எனக்கு மரியாதையே அதிகமாகுது. அது குழந்தைங்கள தூக்கிட்டு வந்து தப்பாவே இருக்கட்டுமே, யாரோ பெத்த பிள்ளைங்க மேல இந்த அளவுக்கு ஒரு மனுஷனால பாசம் காட்ட முடியுமா? இப்படியும் ஒரு மனுஷன் இருப்பாரான்னு எனக்கு தெரியலைங்க. அம்மா, அந்த அயோக்கியனை நீங்க பாராட்டினதெல்லாம் இருக்கட்டும். அவன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க. நாங்க எங்க பிள்ளைங்களை பார்க்கணும். நீங்க ஏற்கனவே உங்க பிள்ளைங்களை பார்த்திருக்கீங்க. ஹாஸ்பிட்டல்ல நர்ஸ் வேலை பார்த்தாலே சக்தி, அவதான் உங்க மூத்த பொண்ணு. முள்ளடர்ந்த பாதையில் அம்மாக்கு என்னாச்சு? விடும் சூழல்கள் காயங்களோடும் கதை பேசும் கடமை. இடையில் வந்த உறவுகள் கடையில் உள்ள பொம்மைகள். பேசாமல் போகும் இவர் பாசம் கொடுமை. ஆண்டவனின் அப்படிதான் மெதுவா ஆடி நின்ற நாட்களை மறுபடி நினைக்குமோ உதிரி பூக்கள். வாங்க சார், வாங்க. ஏங்க, நம்ம பிள்ளைக்கும் இப்ப இந்த தம்பி வயசு தானே இருக்கும். முகஜாட கூட அச்சு உங்களை மாதிரியே இருக்குங்க. மூணாவது பொண்ணு நீலா. நீங்க மட்டும் இன்னைக்கு எங்க அப்பா முன்னாடி வந்து நின்று இருக்கணும். அப்ப தெரிஞ்சிருக்க உங்க யோகிதா என்னன்னு. உங்க புத்தியில இவ்வளவு அழுக்க வச்சுட்டு எங்க நம்மள கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன சார் அருகது இருக்கு? என் பிள்ளை லட்சுமி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கும்போது நீங்க சக்தியை பத்தி அவ்வளோ பெருமையா பேசுனீங்களே, அதுக்கு யார் காரணம்? சிவனேசன் தம்பியோட வளர்ப்பு. என்னங்க, நம்ம 3 பிள்ளைங்களும் நம்ம பக்கத்திலே தான் இருந்திருக்காங்க. நம்ம அவங்க கூட பேசி பழகி இருக்கோம். ஐயோ, ஆனா பெத்த பிள்ளைங்க அடையாளம் தெரியாம போயிடுச்சு. இது என்னங்க கொடுமை, என்ன கொடுமை. அத பதறப்படாதீங்க. நான் ஏற்கனவே திலீப் வீட்டுக்கு போயிருக்கேன், எனக்கு ரூட் தெரியும். வாங்க. அப்ப வாங்க, உடனே போய் பார்க்கலாம். நாங்க போறதுக்குள்ள அவனுக்கு தகவல் கொடுத்தீங்கன்னு தெரிஞ்சது குடும்பத்தோட தூக்கி உள்ள போட்டுருவேன், ஜாக்கிரதை.
அடர்ந்த பாதையில் தள்ளிவிடும் சூழல்கள் காயங்களோடும் கதை பேசும் கடமை இடையில் வந்த உறவுகள் கடையில் உள்ள பொம்மைகள் பேசாமல் போகும் இவர் பாசம் கொடுமை ஆண்டவனின் காலிலே ஆடுகின்ற நாட்களை மறுபடி நினைக்குமோ உதிரி பூக்கள் மறிக்கொழுந்தே மறிக்கொழுந்தே பொறுத்திருந்தே யாரோ யாரோ தனித்தனியாய் உனை பிரித்தார் மணக்கும் முன்னே உயிர் கிழித்தார் கடவுளும் கதவடைத்தார் கதவுக்கு பின் எதை மறைத்தான் மறிக்கொழுந்தே மறிக்கொழுந்தே உனை பிரித்தார். அந்த வீடு தான் கொஞ்சம் அப்படி பாட்டு நீ கூட்டிட்டு வாங்க போங்க. அப்பா நீ கொஞ்சம் முன்னாடி வாப்பா, அப்படி ஓரம் பண்ணி பாட்டுப்பா, வெயிட் பண்ணி கொஞ்சம் வந்துடும். சக்தி, திலீபா, மாமா, நிலா, மாமா, சுசி இருக்காங்களா? இல்லம்மா. அங்க பாரு. மாமா, நிலா இல்லம்மா. எங்க? என்னாச்சுமா? என்ன வீட்ல யாரையுமே காணுமே. பேக் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, ஆனா யாரையும் காணுமே. எங்க போயிருப்பாங்க? பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பாங்களோ? அப்ப கூட வீட்டை திறந்து போட்டுட்டு போக மாட்டாங்களே. ஆமா, செல்லு ஆஃப் பண்ண சொல்லிட்டேனே. சுசி, நீ மாதிரி போய் பாரு. எங்க போயிருப்பாங்க? என்னாச்சுன்னு தெரியலையே. அத்தை, இந்த வீடு தான் சக்தி வீடு. சக்தி எங்கம்மா? சக்தி எங்கம்மா? என் பிள்ளைங்க எங்கம்மா? சக்தி, கான்ஸ்டபிள்ஸ் ஒரு இடம் விடாம தேடுங்க. ஓகே சார். போங்க 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 போங்க. ஏமா வழி விடுமா. சக்தி, சக்தி, சக்தி எங்கம்மா? எங்கம்மா எங்க பிள்ளைங்க? என்னங்க வாயை மூடிட்டு இருக்கீங்க? எங்கங்க? சொல்லுங்கம்மா. சக்தி, ஐயோ என்னப்பா, என்னாச்சு? திலீபன், நிலா இவங்க எல்லாம் எங்கம்மா போயிட்டாங்க? சொல்லுங்கம்மா, எங்கம்மா எங்க பிள்ளைங்க? இத பாருங்க, அவங்க எப்பவுமே உங்க பிள்ளைங்க கிடையாது, சிவனேசம் பிள்ளைங்க தான். இன்னொரு தடவை அந்த வார்த்தையை சொன்ன உங்க எல்லாரையும் இங்கே வெட்டி புதைச்சிருவேன். யார் பிள்ளைங்களை யார் சொந்தம் கொண்டாடுறது? சொல்லு, எங்க என் பிள்ளைங்க? சொல்லு சொல்லு. என்னையா எல்லா இடத்துலயும் தேடுனீங்களா? சார், வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன் சார். சிவனேசனையும் காணோம், அவன் பசங்களையும் காணும் சார். ஐயோ 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 அத்தை, போச்சு, எல்லாமே போச்சு. இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடுச்சு. என்னங்க, நம்ம பிள்ளைங்களுக்காக அலைஞ்சதெல்லாம் இப்படி வீணா போயிடுச்சுங்க. டென்ஷனா வருது. வலி சொன்ன கேளு. மறுபடியும்
மறுபடியும் சிவனேசன் நம்ம பிள்ளைங்களை கடத்திட்டு போயிட்டாங்க. இல்ல வள்ளி, ஐயோ அத்தை அழுவாதீங்க அத்தை. இல்லைங்க, இந்த ஜென்மத்துல நம்ம பிள்ளைங்களோட அவன் நம்மள சேர விட மாட்டாங்க. என் பிள்ளைங்களுக்காக நான் ஏங்கி நெஞ்சு வெடிச்சு செத்தாதான் அவன் மனசு ஆறும் போல இருக்குங்க. நம்ம பிள்ளைங்க கிடைச்சு டென்ஷன் ஆகாதீங்க அத்தை. என் பிள்ளைங்களை என்னால பார்க்க முடியலைங்க. அத்தை அழாதீங்க அத்தை, கண்டுபிடிச்சிடலாம் அத்தை. நம்ம ஸ்டேஷனுக்கு இமிடியேட்டா ஒரு ரிப்போர்ட்டர், ஒரு போட்டோகிராஃபரை உடனடியா வர சொல்லு. இவங்கள பத்தின நியூஸ் நாளைக்கு போட்டோவோட பேப்பர்ல வரும். சீக்கிரம் போன் பண்ணு. சார்